வணக்கம் மாணவர்களுக்கு. கொரோனா கேசஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அதிகரிச்சுட்டே வருது. அதே நேரத்தில் இந்த பப்ளிக் எக்ஸாம் அதே போல் எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகுமா, ஸோ ஆன்லைன் மோடு கன்வெர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இன்றைக்கி வந்து யார் மீடியா பர்சன்ஸ் வந்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வந்து ஒரு டிபேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து இல்லை. சப்போஸ் இன்கேஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ அதனால் எதுவும் பாதிக்கப்படுது அப்படின்னா முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், அதுக்கு ஏதாப்பில் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே தெரியும் எம்ஐடியில் 55 மாணவர்கள்கிட்ட கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த 55 மாணவர்களுக்கும் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர இப்போ வரைக்கும் அது எந்த விதமான கொரோனா அப்படின்றத யாருனாலையும் இன்னும் சொல்லலை. இப்போ ஏதோ எக்ஸி சொல்லிட்டு ஏதோ புது வகையான ஒரு கொரோனா வருதான். ஸோ அதுதான் அமெரிக்கா சைனாலலாம் ஏகப்பட்ட கேசஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் முழு ரீசனாக இருக்கிறது அதுதான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறதும் அதுதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகுமா. ஸோ 2 வார இடைவெளியில் மேபி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்போடு தான் இருக்கணும். அது எப்படி இருக்கோ இல்லையோ, ஸோ நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஸோ முகக்கவசம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ தனி மனித இடைவெளி ரெண்டையும் கடைப்பிடிங்க. வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அவர் பேட்டி கொடுத்த வரைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து எக்ஸாம்லாம் கேன்சல் கிடையாது, ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்காக யூடியூப்பில் சொல்கிறத நம்பாதீங்க. தேங்க்யூ. ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய இன்ஸ்டாகிராமோடைய பேஜஸ் வந்து நிறைய ஃபேக் ஐடி நிறைய இருக்குது. ஸோ தயவுசெய்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் நானே கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.